மக்களே, நம்ம எல்லாரும் கிங்ஃபிஷர் அப்படின்ற பேர்டை பார்த்துருப்போம். இங்கே ஒரு ஸ்பெஷலான கிங்ஃபிஷர் இருக்குது, அதை காட்டுறேன். ஜூம் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர்னு சொல்லுவாங்க. த்ரோட் கிட்ட பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர். இந்த பார்க்கில் அகைன் ஒரு வித்தியாசமான இடத்த பார்க்க முடிஞ்சுது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ அங்கே தெரியுமா, பார்க்குக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மரமாக மலைச்சமாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ் வந்து அதில் டெட் தான். ஸோ இந்த மாதிரி சில ட்ரீஸ் வந்து எக்ஸஸ் வாட்டர்னால டெட்டாக இருக்கலாம். நான் முதலே காமிச்சேன். ஸோ என்ன யூஸ் இருக்கும் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சம் டேஸ் லைக் ஒரு ஏப்ரல் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரும். அப்போ அதோட நெஸ்ட்டை ஃபுல்லாக இந்த ட்ரீஸில் அதிகமாக கட்டும். ஏன்னா அதுக்கு அங்கே ரிஸ்க் கம்மி, நிறைய விஷயத்தில் நல்லாயிருக்கும் அந்த பேர்ட்ஸ்க்கு. ஸோ மரங்களும் அகெயின் இருந்தாலுமே நிறைய யூஸ்ஃபுல்லான இருக்க விஷயந்தான். பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயத்த பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சேடான விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது, காட்டுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த லேக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் மக்கள் நடந்து போகிற வழிக்கு அப்படியே இருக்கிறது. எவ்வளோ பிளாஸ்டிக் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஒரு லேக் அழியறதுக்கான ஆரம்பம்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் நாட் டூ தட் பீப்புள். உலகத்தில் எவ்வளவோ இன்ஜினியரிங் டிசைன்ஸ் மார்வல்ஸ்லாம் வந்தால் கூட அவங்களாலாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான மார்வல் நான் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் டெட் ட்ரீ இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் கார்மரன்ஸ் வந்து நெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கு, தெரியுதா? லைக் 1 2 3 4 அந்த இடத்துல சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்து வந்து நெஸ்ட் கட்டி, நாட் ஜஸ்ட் கிரேட்டர் கார்மரன்ஸ் பட் நிறைய சின்ன சின்ன பேர்ட்ஸ் மேலே தங்கிலாம். மனுஷங்க மாதிரி நான் மட்டும் தான் தங்க வேணும்லாம் சொல்ல மாட்டாங்க. தேர் லைக் வெரி வெரி பியூட்டிஃபுல் டு சி. அந்த இடத்துல போய் நெஸ்ட் கட்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மேல் பேர்டு, இது வந்து ஃபீமேல் பேர்டு. ஸோ மேல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு ஒரு ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணி கொண்டு வருது நெஸ்டிங் ப்ராசஸ்க்கு. அதை ஃபீமேல் கலெக்ட் பண்ணி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட்டை பயங்கரமாக பில்ட் பண்ணுது. அந்த நெஸ்டிங் ப்ராசஸோட இன்னொரு பெட்டரான வியூ கிடச்சிது இப்போ நான் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து கார்மரன்ஸ் வந்து நெஸ்ட் கட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு கூட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பேர்டு உட்காந்துருக்கும். மேல் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். அந்த கொண்டு வருது பார்த்தீங்களா? ஸோ கொண்டு வந்து அது கொடுக்குறத ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி பில்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபீமேல் பேர்ட்ஸாக இருக்குது. பயங்கரமான டிசைனுங்க. லைக் சீரியஸ்லி ஒரு ஸ்டிக்கை வச்சு கரெக்டாக எந்த இடத்துல உட்காரணும், எப்படி கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறதுலாம் வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். பார்த்தீங்களா, பறந்து போயிடுச்சா, திருப்பி அந்த இடத்த ஒரு பேர்டு வந்து இங்கே கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பேர்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்குது. அகெயின் ஒரு சேடான விஷயம் பாருங்கள், நீங்களே தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து சீவேஜ் வந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீவேஜ் தான். அந்த பைப் தெரியுதா, அதே மாதிரி டம்ப் யார்டு. இது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, ஃபுல் சீவேஜ் வந்து இங்கே கலெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா லேக்குக்கு அப்படியே பக்கத்தில். ஸோ என்ன தான் வந்து லேக்காக இருந்தாலும் இதையுமே ஒரு சீவேஜ் இதாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் லைக் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா சீவேஜ்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக டம்ப் யார்டு, அந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங். தேர் லைக் பீப்புள் ஹூ கேன் அஃபோர்ட் அண்ட் லிவ் ஹாப்பி லைஃப். அப்படியே பார்த்தீங்கன்னா சீவேஜ், கம்ப்ளீட் சீவேஜ். இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான லேக். என்ன வாழ்க்கடா. உங்களுக்கு நான் இந்தியன் பாண்ட் ஹெரானை காட்ட போகிறேன். தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணலாம். அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ப்ரௌன் கலரில், அதுதான் வந்து பாண்ட் ஹெரான். அண்ட் இந்த பக்கம் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்குது, அந்த சைடில் ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு எக்ரைட் கொக்கு, குட்டி கொக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஹெரான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உட்காந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு இடம் காட்டுற மக்களே, இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அங்கே ஒரு பேர்டு தெரியுது பார்த்தீங்களா, பர்பிள் ஸ்வாம்ப் ஹென். அதுதான் பர்பிள் கலரில் இருக்கும், ஒரு கோழி தான், அது வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எக்ரெட்ஸு, அந்த ஒயிட் கலர் இருக்கிற கொக்கு அது. அதே மாதிரி இங்கே ஒரு பேர்டு பார்த்தோமே, ஹெரான் அகெயின். லைக் கொஞ்சோண்டு இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸோ மெனி பேர்ட்ஸ். அதே மாதிரி வேக்டெயில்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா பின்னாடி வந்துட்டு அது என்னது வாழை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சின்ன ஸ்பேஸ் தான், பார்க்க நார்மலாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயோடைவர்சிட்டி பயங்கரங்க, சான்ஸே இல்லை. another பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் நெஸ்டிங். எல்லாம் பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் பேர்ட்ஸ். அகெயின் ஒரு ஆல்மோஸ்ட் டெட் ட்ரீ, பட் எவ்வளோ பேர்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக, அதுவும் 2 அழகாக கட்டியிருக்கு பாருங்களேன். அவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு தெரில, எவ்வளோ இடத்துல அலைஞ்சிருக்கும் மெட்டீரியல்ஸுக்கு. பட் சூப்பர், ரியலி சூப்பர். எங்கடா நார்மல் கிங்ஃபிஷரை காட்ட முடியாமல் போயிருமோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா கிங்ஃபிஷர், அதோட கலரே யூனிக்ங்க. ஸ்கை ப்ளூவும் கிடையாது எக்ஸாக்டாக, ஒரு டார்க் ப்ளூவும் கிடையாது, 2க்கும் நடுவில் இருக்கும். செம்ம பேர்டு. டைம் ஆச்சு, வெளியே போங்கடா அப்படின்னு அடித்து சாட்டினதுனால நம்ம இந்த ட்ரிப்பை இதோட முடிச்சுக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ யா, இளநீர் சாப்பிட்டு முடித்து விட்டு இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கப் போகின்றோம்.
ஹலோ மக்களே, இவ்வளோ நேரம் vlog பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்ரி, பேர்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாம் நிறைய பற்றி பேசினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என் நண்பன் இங்கே கூட இருக்கான், அவினாஷ். தலைவன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ரி ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் சொல்லுவான். அவனுக்கு தமிழ் புரியாதனால இஸ் ஜஸ்ட் ஸ்மைலிங். ஸோ I'm just introducing you. Say hi. Hi. So he's a very, very pro person in forestry, and thanks to him for teaching me in a very kind way about all the small things. Thank you so much. Bye bye.